பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் 2 கோணத்துல பார்க்கணுன்றது. ஒண்ணு நார்மல் படிப்பு. இன்னொன்னு வந்து அடுத்த டைமென்ஷன். நம்ம எப்பவுமே சொல்லுவோம். அப்போஸ்தலர் ஜான படிக்கும்போது, ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் வேற ஆங்கிள் போயிட்டே இருக்கு. அதனால ரெவலேஷனும் பார்க்கும்போதும் ரொம்ப யூனிக்கா இருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, டோட்டல் பைபிள தாண்டி அவர் 7 சபைக்கும் ரெவலேஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. ஓவர்கம் அப்படின்றது வருது. ஆனா மேத்யூ 24ல ஒரு கேள்வியில 3 கேள்வி இருக்கு. அத தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்போ இந்த எச்சரிக்கையா இருங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எப்படி புரிஞ்சுக்கலாம்? தொடர்ச்சியா பைபிள்ல வருது. முக்கியமா மேத்யூ 24ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பிகினிங்லயே வருது. எப்படி இத நேயர்களுக்கு நம்ம ஏன் இத வந்து திருப்பி திருப்பியும் ஜீசஸ் கிரைஸ்ட்டே சொல்றாரு? அதுவும் இப்ப நம்ம யுத்தங்கள்லாம் பார்க்குறோம். ஏன் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி. அவங்க கேட்டது வந்து சைன், அடையாளம். ஆ, அந்த அடையாளத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ வெளிய நடக்கிறது. ஆமா. யுத்தங்கள், பஞ்சங்கள், கொலை நோய்கள் இதெல்லாம். வெளிய நடக்குதுன்னா சர்ச்சுக்கு வெளிய சொல்றேன். அதாவது தேவ ஜனங்களுக்கு வெளிய நடக்கிறது. ம். அட் த சேம் டைம் தேவ ஜனங்களுக்குள்ளேயும் அடையாளம் இருக்கு. வெளியும் அடையாளம் இருக்கு, உள்ளேயும் இருக்கு. அப்போ உள்ள நடக்கிற அடையாளத்துல சில காரியங்கள பத்தி பேசிட்டு தான், அத திருப்பி திருப்பி எச்சரிக்கையா இருங்கள், எச்சரிக்கையா இருங்கள்ம்பாரு. இந்த காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய வருகை சம்பவிக்கும் அப்படிங்கிறதுல தான் அந்த விஷயத்த பேசுறாரு. இது ஒரு விஷயம். இத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்னா, வருகை எப்போ வரும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு, வெளிய நடக்கிற அடையாளம் உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ வானசாஸ்திரிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நட்சத்திரத்த பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அடையாளம் தெரிஞ்சிருது. ம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு வந்துடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன அடையாளம்? எருசலேம்ல உள்ளவங்களுக்கு. அவங்களுக்கு தெரியல. இயேசு பிறந்ததே அவங்களுக்கு தெரியல. ம். இப்ப இவங்களுக்கு வந்து தேவதூதன் வந்து சொல்ல வேண்டியிருக்கு. தாவீதின் ஊர்லே ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்ட்டு. இது இன்னொன்னு கொஞ்சம் தாண்டி பார்த்தீங்கன்னா, சிமியோன்னு ஒருத்தர் இருக்காரு. ம். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்துறார். என்ன ம். உணர்த்துறாருன்னா, "நீ இன்னைக்கு ரட்சகர பார்க்க போற" அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு அவன் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். ம். அப்ப எத சொல்றோம் அப்படின்னா, வெளிய நடக்கிற அடையாளங்கள், அத வச்சு வெளிய நடக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எப்பவுமே பார்த்துங்கிறதுக்கும், விசுவாசிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, விசுவாசம் எனப்படுவது நம்பப்படுமை உறுதியும், காணப்படாதமை நிச்சயம். ம். பார்க்காததுக்கு பேர் தான் விசுவாசம். ஸோ பார்த்து வர்றது அப்படிங்கிறது வந்து வெளிய உள்ளவங்களுக்கு. ம். அவங்க தான் அடையாளத்த பார்த்து வரணும். விசுவாசி இல்லாதவங்களுக்கு. விசுவாசி விசுவாசிச்சு வரணும். ம். அப்போ அவனுக்கு உள்ள அடையாளம் நடக்கும். ம். எங்க? சபைக்குள்ள அவனுக்குள்ள. அந்த அடையாளம் தான் எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர். அப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றாரா? எச்சரிக்கையா இருக்குன்னு ரொம்ப டீப்பா ரொம்ப சொல்றாரு. டீப்பா சொல்லுவார். அ 2 முக்கியமான விஷயத்த ம். எச்சரிக்கையா இருக்க சொல்லி அந்த இடத்துல பேசுவார். ம். 2, 3 விஷயங்கள அதுவும் பத்தி பேசுவார். டிசைபிள்ஸ் சொல்றாருன்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, என் கூட குளோஸா வந்திருக்கீங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க, படிக்கிறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா எச்சரிக்கையா இருங்கன்றாரு. ஆ. அது என்னன்னா, இப்ப நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்த பார்ப்போமே. மத்த 24ல 3வது வசனம் தான் இந்த கேள்வி அவங்க கேட்கறாங்க. "உம்முடைய ம். வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ஆமா. எங்களுக்கு சொல்ல வேண்டும்" என்று. இப்ப 4, 5 வசனத்துல 4, 5 2 வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பேசுறாரு. ம். "அநேகர் என் நாமத்தை தரித்துக்கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள். ம். வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள்" அப்படிங்கிறார். அதாவது என் பேர்ல வந்து உங்கள வஞ்சிப்பாங்க அப்படின்னு இருக்கு. ம். இப்ப நீங்க வஞ்சித்தல் அப்படிங்கிற வேர்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, பர்ட்டிகுலரா எத பத்தி பவுல் எழுதுறாரு அப்படின்னா, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள வாசிக்கும்போது, "ஸ்திரீயானவள் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டது போல, நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறார். அதாவது ஏவாள் எப்படி அ ப பாம்பினுடையதான சர்ப்பத்தினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சாங்களோ, அந்த மாரி நீங்களும் கீழ்ப்படிஞ்சிருவீங்களோ அப்படின்னு எனக்கு பயம் இருக்குன்றார். ஸோ டிசீவ் ஆகக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாது. அதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு ஃபர்ஸ்ட்டு எத பத்தி பேசுறாருன்னா, டாக்ட்ரின். ம். சபைக்குள்ள இருக்கிற டாக்ட்ரின் பத்தி தான் பேசுறாரு. எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அ வெளியிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள விட, உள்ளருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தான் டேஞ்சர். ம். சரிங்களா? இப்ப வெளியருந்து உங்களுக்கு உபத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். உங்கள வந்து இப்ப பவுல அடிக்கிறாங்க, அப்புறம் பேதுருவ அடிக்கிறாங்க. இதுல அவங்க நின்னுடுவாங்க. ம். இல்ல கன்வேயர் நின்னுடுவாங்க. இதுல நின்னு இல்ல அடி வாங்கி செத்துட்டா கூட ரத்த சாட்சியா மரிச்சு பரலோகத்துக்கு போயிரலாம். ம். ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும். ம். இதுல நீங்க விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள மீட்கவே முடியாது. ம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, 2 இடத்துலயுமே ஸ்பிரிச்சுவல் விஷயத்த சொல்லிட்டு தான் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லுவாரு. ம். அப்ப நம்ம இன்னொன்னு யுத்தங்கள பத்தி பேசுவார். ம். அத கூட யுத்தங்கள பத்தி எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல மாட்டாரு. யுத்தங்கள பத்தி கேள்விப்படுவீங்க, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்ப நம்ம
இந்த டிசீவிங் வஞ்சித்தல் அப்படிங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்குது. அது வந்து மோர் ஃபார் இன்டர்னல் பர்பஸ்க்கும் சொல்ற மாரி தான் தோணுது. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. ஆமாம். ஏன்னா வந்து வித் கிரைஸ்ட் கேன் யூ டூ மினிஸ்ட்ரின்னா, நெறைய பேர் சொல்றாங்க, "ஏங்க எப்படிங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லாம எப்படிங்க மினிஸ்ட்ரி?" ஆனா நீங்க வசனம் சொல்லுது, "என் நாமத்தினால நீங்க இதெல்லாம் பண்ணீங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியாதுப்பான்றாரு." ஆ. அப்போ அங்க என் நாமத்தினாலன்னு வரும்போது, வித் கிரைஸ்ட் வி கேன் டூ மினிஸ்ட்ரி, பட் கிரைஸ்ட் மே நாட் நோ அஸ்ன்ற ஒரு கொஸ்டின் வருது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு. அவர்கள் என் நாமத்தை கொண்டு பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். ம். பேர் தான் என் பேருப்பா. ம். ஆனா தீர்க்கதரிசனம் சொல்ற ஆள் யாருன்னா பாகால் அப்படிம்பாரு. ம். பால் தான் வந்து உள்ளேருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுது அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில நேரத்தில பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்கள மாரியே கையெழுத்து போட்டுருவாங்க ம். டாக்குமெண்ட்ஸ்ல. இப்ப இந்த ஏஐ வாய்ஸ் எல்லாம் வேற வந்துச்சு. ஏஐ வாய்ஸ், ஏஐ வீடியோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அவ பார்க்கும்போது நீங்க இல்ல அது. ம். நீங்க தான். உங்கள உங்களுடைய காரியங்கள் சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்து சிலர் வந்து இங்கிலீஷ் வீடியோ வந்து அனுப்புவாங்க. ஆமா. அது பார்த்தா நானே இல்ல. ம். நான் இங்கிலீஷ் பேசவே இல்ல. அந்த அளவுக்கு அது காரியம் செய்யுது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன மாரியே நின்னு பேசுறாங்க இவங்க. என் பேர்ல பேசுறாங்க. பட் நான் இல்ல, நான் அனுப்பல அப்படிங்கிறாரு. அப்ப நான் பேசுறவங்கள குறை சொல்றதா? கேட்கிறவங்கள குறை சொல்றதா? கேட்கிறவங்கள நீங்க குறை சொல்ல முடியாது. கேட்கிறவங்க வந்து டிசீவ் ஆகுறாங்க. அவங்கள வந்து அ குறைன்னு சொல்லாம, அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்னா, தே மஸ்ட் பி அலர்ட். அப்ப நான் டீப்பா போனா, எனக்கு அந்த சத்தம் தெரியணும்ல. இது ஒரிஜினலா, இது டூப்ளிகேட்டான்னு. அப்போ அங்க எங்க மிஸ் ஆகுறோம்? வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின் இதுதான். அதாவது என்னன்னா, நம்ம யாரு? நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நம்மகிட்ட பேசுற ஆள் யாருன்றத இவங்க கேர்ஃபுல்லா கால்குலேட் பண்ணணும். ம். இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆ பேசுகிறவருடையதான பிராண்ட் தான் இங்க இம்பார்ட்டன்ட். அவர் என்ன பேசினாலும் சரின்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அது கொஞ்சம் டேஞ்சரஸ் இல்ல? ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னா, நீங்க ஆ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம யாருன்னே தெரியாது 4 பேர்ட்ட பேசுறோம். நான் ஒரு தப்பான விஷயம் சொல்றேன். அது 4 பேரோட முடிஞ்சிரும். ம். நான் ஒரு சர்ச்சுக்குள்ள பேசுறேன். ஒரு 50 பேர், 500 பேர், 1000 பேர். அந்த 1000 பேரோட அது முடிஞ்சிரும். ஆனா, நான் ஒரு இதாயிட்டேன். வெளிய வந்துட்டேன். பெரிய ஆள் ஆயிட்டேன். என் மீட்டிங் 2,00,000 பேர் வராங்க அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்ப நான் தப்பா பேசுனா, பெரிய கூட்டம் டிசீவ் ஆகுது. ம். வஞ்சிக்கப்படுது. இப்போ பிசாசு உங்கள என்ன பண்ணிருவான்னு கேட்டீங்கன்னா, ஆ மேல போற வரைக்கும் அமைதியா இருப்பான். உங்கள அப்படியே போக அந்தந்த காலத்துக்கு ஒரு சோதனை வரும். போயிட்டே இருப்போம். ஆனா, நீங்க மேல போக போக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்க எங்க கத்துக்கலாம்னா, டேவிட் கிட்ட கத்துக்கலாம். ம். டேவிட் ஆடு மேய்க்கும்போது தேவனோட இருந்த ஐக்கியத்த விட, அவர் ராஜாவான பிறகு தேவனோட இருக்கிற ஐக்கியம் ஜாஸ்தியா இருக்கும். ம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. டேவிட் ராஜாவாக ஆடு மேய்க்கும்போது என்னென்ன பண்ணாருன்னு பைபிள்ல இருக்காது. ஸ்ட்ரெயிட்டா அவர் ராஜாவாகிறதுலருந்து தான் அங்க காணப்படும். அவரு எப்படி சாமுவேல் அபிஷேகம் பண்ணாரோ, அங்க தான் தொடங்கும். எதுக்கு சொல்ல வரேன்? அது அது வரைக்கும் டேவிட் இருந்துக்காரு ஆண்டவரோட. ம். ஆனா, இங்க தான் டேஞ்சர் ஜாஸ்தி இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா, ராஜாவாக ஆண்டவர்ட்ட ரொம்ப க்ளோஸா போயிட்டே இருக்கிறாரு. ம். அதே மாரி தான் நம்ம தேவனோட க்ளோஸா போக போக போக, நம்மகிட்ட இருந்து வர்றது எல்லாமே காடோடையதா இருக்கும். ம். பல நேரங்கள்ல நம்ம நூதனமான காரியங்கள், புதிய காரியங்கள் நம்ம கேட்குறோம். இது சரியா தப்பான்னு ஆராய்ந்து பார்க்க மாட்றோம். ம். அதாவது 2 விஷயத்த நான் சொல்ல முடியும். அதிகமா ஜனங்கள வஞ்சித்தது. ஏன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ம். "என் நாமத்தை தரித்துக்கொண்டு." ம். இப்பவும் இயேசு திரும்பி வருவார் நமக்கு தெரியும். ம். ஒரு ஊழியக்காரர் திரும்பி வருவார்ன்னு வெயிட் பண்ற கூட்டங்கள் இருக்கு. இந்த ஊழியக்காரர் தான் திரும்பி வரப்போறாரு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. ம். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம இந்த கேட்குற காரியங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். சொல்றவங்க இங்க முக்கியமே இல்ல. என்ன சொல்றாங்கன்றது தான் முக்கியம். சிலர்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, "அவர் சொன்னாருங்க. அது தப்பா இருக்குமா?" இருக்கும். இருக்கும். இயேசுநாதர தவிர வேற எல்லாரோட இதுலயும் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ம். அது அப்ப நீங்க என்ன பண்ணிரணும், இந்த தெசலோனிக்கேயர் பட்டணத்த மாரி, பெரோயா பட்டணத்த மாரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆராய்ந்து பார்த்தார்கள்ன்னு இருக்கு. ம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ம். நம்ம ஏன் அத ஆராய்ந்து பார்க்கணும்? தேவன் எழுதினதாச்சே. அது தேவன் எழுதினதுல எது தேவன் எழுதினது? எது வந்து தேவன்ட்டருந்து வரலன்றது உங்களுக்கு தெரியணும். ம். ஸோ இங்க தான் முதலாவதா நம்ம என்ன ஆகுறோம்? டிசீவ் ஆகுறோம். ஆகுறோம். அந்த பிராண்ட். ம். யார் பேசுறாங்கன்ற பிராண்ட். ஸோ ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நமக்கு பரிசுத்த ஆவியோட கிளாரிட்டியோட நம்ம இருக்கும்போது, இது வந்து இவரு தப்பா சொல்றாருன்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க. ம். நீங்க தானே எப்பவும் என்ன கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மோசே கன்மலைய 2வது தடவ அடிக்கிறாரு. ம். தேவன் பேச சொல்றார், அடிச்சிட்டாரு. அது இருக்கட்டும் நமக்கு தெரியும். ஜனங்க வியூல இப்போ மோசே எப்படி இருப்பாரு? ஜனங்க வியூல வந்து ஹீரோ. ஹீரோ.
சொல்றது ஆமா வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சுல்ல. மிராக்கிள் நடக்குது. ஆமா. மிராக்கிள்ங்கிறது என்ன எவ்வளோ பெரிய ஆளு அவரு. ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் டூ காட் மாரி நெனைக்கிறாங்க. ஆமா. அவ்வளோ பெரிய மிராக்கிள் ஃபாரோ கிட்ட பண்ணியிருக்கிறாரு. ம். அப்புறம் ரெட் சீ பார்ட்டிஷன் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் மன்னா வந்திருக்கு. கண்மலை ம். தண்ணி வந்திருக்கு. இப்ப திருப்பி செகண்ட் டைம் பண்றாரு. ம். இதுல நீங்க எப்படி சொல்லுவீங்க அவர் மிஸ்டேக் பண்ணாருன்னு? ம். மக்கள் பார்வையில அவர் கரெக்ட். கரெக்ட். அவர் யாருக்காக பண்ணாரு? மக்களுக்காக. மக்களுக்காக பண்ணாரு. மக்கள் தண்ணி குடிச்சாங்களா? குடிச்சாங்க. குடிச்சாங்க. ஆனா பரலோகம் சொல்லுது, யூ ஆர் ஃபெயிலியர். ம். இதுதான் ஜனங்கள் லிசனிங் ஸ்பிரிட் வேணும். ஜனங்கள் லிசன் பண்ண வேண்டியது. ம். இப்போ நீங்க நம்பிட்டீங்கல்ல, மோசே பண்ணது கரெக்ட்ன்னு நம்பிட்டீங்கல்ல. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணது தப்புன்னு. ம். அத ஆமான்னு ஒத்துக்கிற இடத்துக்காவது நீங்க வரணும் முதல்ல. ம். அந்த மரத்தை கனிகளால் அறியலாம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப அந்த பழம் வந்து கொஞ்சம் கசப்பா இருக்குது, ஒரு புளிப்பா இருக்குதுன்னா, மரம் சரியில்லைன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் நீங்க மரத்த பத்தி பேசவே மாட்டீங்க. ம். இந்த பழம் சரியில்லைங்க. ஆனா இதே மரம் ஒரு காலத்துல நல்ல பழம் குடுத்துச்சு. ம். அதனால என்ன பண்ணலாம்? நீங்க வெட்டுண்டு அக்கினியில அத போட வேண்டாம். அந்த வேலைய கர்த்தர் பார்த்துப்பாரு. ம். தப்பா இருந்துச்சுன்னா. பட் உங்களுக்கு தெரியணும்ல இந்த பழம் தப்பா இருக்குன்னு. அதான் இது ஒரு ஹை டென்ஷன் தான். எங்க அப்பா எப்பவுமே சொல்றது ஒண்ணு. ஊழியத்துல நீ மேல போக ஹை டென்ஷன் வயர் கவனமா இரு. ஏன்னா அடிச்சதுன்னா தாங்காது அப்டின்னுவாரு. எங்க ஊழியக்காரர் எங்களுக்கு சொல்லிக் குடுப்பாரு. எப்படின்னா, மேல ஏற ஏற கீழ விழுந்தா அடி ஜாஸ்தியா இருக்கும்பாரு. ம். அப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து கடவுள்ட்ட நம்ம க்ளோஸா இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்ம வளர்ச்சியே நமக்கு ரிவர்ஸ் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மக்கள ப்ளீஸ் பண்றதுக்கு ஒரு ஜனம் சப்போர்ட்டர்ஸ நம்ம இது பண்றதுக்கு ஊழியக்காரங்க தவறு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகள் நெறைய இருக்குன்ற மாரி தான் கிளியரா வருது. அதான். அதுல இந்த 2 பேர்ட்டயுமே அந்த நீங்க ஆரம்பத்துல சொன்னோம்ல 2 பேர்ட்டயும் மிஸ்டேக் இருக்கு. ம். ஒண்ணு ஊழியக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, ரசிகர்கள உருவாக்குறாங்க. ம். அல்லது ஊழியக்காரங்க வந்து அவங்களுக்கு ஃபாலோயர்ஸ உண்டாக்குறாங்க. ம். அல்லது அவங்கள ஹீரோவா காட்டி ஹீரோ வொர்ஷிப் கொண்டு போறாங்க. ம். இங்க தான் பிரச்சனை ஆவுது. உங்ககிட்ட குடுக்குற ஆத்துமா யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிண்டர் கார்டன்ல ஒரு குழந்தைய கொண்டாந்து உங்ககிட்ட குடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, அந்த குழந்தைய அந்த பேசிக்ல என்ன வேணுமோ சொல்லிக் குடுப்பீங்க. அந்த டீச்சருக்கு அந்த மாஸ்டர் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து ஹீரோ கிடையாது. அது நெனச்சுக்கும் ஆனா. அதான் இயல்பு. ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் இத ரெடி பண்ண வேண்டியது என் வேல. ஓகே பண்ணியாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு டீச்சர் வருவாங்க, ஒரு மாஸ்டர் வருவாரு. அவங்க வேலையும் அதான். ம். 5த்ல முடிஞ்சு 6த்ல ஹையர் செகண்டரில ஒருத்தர் வருவாங்க. காலேஜ்ல ஒருத்தர் வருவாங்க. இவங்க எல்லாருடைய வேலையும் என்னன்னா, ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி அவன் ஃபியூச்சர்ல அவன நல்லா வைக்கிறது தான் இவங்க வேல. ஆமா. இவங்க தானுடைய ஹீரோயிசத்த அவங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ம். இங்க அதுதான் இப்ப பிரச்சனை இப்ப. ம். ஊழியக்காரங்க ஒரு இடத்துல கர்த்தர் உயர்த்தும்போது, அவங்க ஹீரோவா மாறுறாங்க. ம். ஜனங்க வந்து தேவனை தேடுவதற்கு பதிலாக ம். இவங்கள தேட ஆரம்பிச்சுட்டாங்க. ம். இவங்களுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அதை வரவேற்கிறாங்க அல்லது இவங்க விரும்புறாங்க அத. ம். ஓகேவா? ம். 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு சம்பவம் நடக்குது. அனனியா சப்பீராள் சம்பவம். நடந்த உடனே அந்த அந்த பின்னாடியே நீங்க வாசிச்சீங்கன்னா வசனம் சொல்லும். பேதுரு வந்து அவங்களுக்கு வந்து நியாய தீர்ப்பு குடுத்துட்டாரு. ம். அது வேற சாப்டர். வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. குடுத்துட்டாரு. ஆனா வசனம் சொல்லும், ஜனங்கள் அவரிடத்தில் சேர பயந்தார்கள். ம். அடுத்த லைன் சொல்லும், தேவனிடத்தில் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். ம். அவங்க வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்காங்க. என்கிட்ட நீ சேர வேண்டிய அவசியமே கிடையாது. ம். தேவனிடத்தில் சேர வேண்டியது தான் அவசியம். பவுலுக்கு பின்னாடி 2 பேரும் புகழ்ந்துட்டே வராங்க. சட்டையே கிழிச்சுக்கிறாரு. ம். ஒரு பிசாசு புகழ்ந்துட்டே வருது. அப்பாலே போன்றாரு. ம். இன்னைக்கு நாம இந்த ஹீரோ வொர்ஷிப்ப உருவாக்குறதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள மிஸ்லீட் பண்றீங்க. ம். அவங்க வந்துட்டு உங்கள வந்து ஒரு ஹீரோவா மாரி பார்க்க ஆரம்பிச்ச உடனே, நீங்க அவங்கள அப்படி செய்ய ஆரம்பிச்ச உடனே, கன்ஃபார்மாக நீங்கள் தேவனாக முடியாது. ம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். உங்களால யாரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகவே முடியாது. ம். நீங்கள் பரலோகத்துக்கு வழி மட்டுமே காட்ட முடியும். ஜஸ்ட் டைரக்ஷன் போர்ட். ம். இந்த பக்கம் போனா நீங்க பரலோகத்துக்கு போலாம். இந்த வழி அது இயேசு. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். இந்த பக்கம் போங்க. நீங்க இந்த போர்டு பண்ற வேலைய மட்டும் தான் ஊழியக்காரன் பண்ணிட்டு இருக்கான் இப்ப. ம். இங்க இவங்க அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, காட் பக்கம் திருப்பாததுனால, இவங்க பக்கம் திருப்பிக்கிட்டாங்க. அதுக்கு நெறைய ஆதாயங்களும் இருக்கு. இவங்களுக்கும் அவங்களுக்கும் நெறைய ஆதாயங்கள் இருக்கு. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, இவங்க டிசீவ் ஆகுறாங்க. எப்படி டிசீவ் ஆகுறாங்கன்னா, நீங்க என்ன சொன்னாலும் அது சரிதான். ம்.
அது பைபிளில் இருக்கா இல்லையா அதை பற்றின கான்செப்டே கிடையாது. 120 வருஷம் 120 வருஷம் தேவனோட இருந்து நடந்து அப்படியே எல்லாம் பண்ண மோசே லாஸ்ட்டில் தப்பு பண்ணலையா? நடந்துச்சா இல்லையா? 3.5 வருஷம் அப்போஸ்தலராக இருந்த ஒரு யூதாஸு கடைசியில் ஒரு பணத்தாசை உள்ளவனா மாறினானா இல்லையா? வாய்ப்பு இருக்குது தானே. எல்லாவற்றையும் வித்த அனனியா சப்பீராள் ஏதோ ஒரு இடத்துல பண்ணுறாங்க தானே. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ஒரு சின்ன ஆடு மாடு விஷயத்தில் தப்பு பண்ணுறாரு தானே. தாவீதே எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தருக்கு பிடிக்காத விஷயத்தை செய்கிறார் தானே. அப்போ யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க? மிஸ்டேக் பண்ணுறது எப்போ வேணாலும் பண்ணுவாங்க. எப்போ வேணாலும். வாழ்நாளெல்லாம் நல்ல பைபிள் டீச்சராக இருந்து கடைசியில் ராங்காக போதிச்ச எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நான் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. யார் சொல்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். 2வது, இது ஊழியக்காரங்க நடத்தினதாச்சா. 2வது, விசுவாசிக்கிட்ட இருக்க பிரச்சனை. விசுவாசிக்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, இந்த பைபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது லா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லா புக்கை படிக்காத லாயரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே முடியாது நீங்கள், இல்லையா? எம்பிபிஎஸ்க்கு அதை பற்றினே படிக்காமல் பாஸ் பண்ணுற ஆள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் பைபிள் படிக்காத எத்தனையோ விசுவாசி இருக்காங்க தெரியுமா? பைபிள் படிக்காத எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் படிச்சிருப்பாங்க, அதுக்கு பிறகு பிஸி ஷெட்யூல் ஆகிடும். பைபிளே படிக்காமல் வாசிக்காமல் ஓடுற ஊழியக்காரங்க, கேட்டால் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிற ஊழியக்காரங்க இருக்காங்க. இல்லை என்ன இவங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியுமா? இவங்ககிட்ட இருக்கிற தாளந்தோ வரமோ நல்லா வேலை செய்யும். நீங்கள் பாருங்கள், கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது தட்டு மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக ஓட்டுவீங்க. அந்த கியரை போடுறது, அந்த கிளச்சு விடுறது, ஆக்சிலேட்டர் கொடுக்கறது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா ஓட்ட ஆரம்பித்தா பாருங்கள், உங்கள் மைண்டில் நீங்கள் வேற ஒருத்தரோட பேசிக்கிட்டு வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டுவீங்க கரெக்டாக, இல்லையா? ஏன்னா இது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பழகிருச்சு. கியர் போடுறது பழகிருச்சு, ரிவர்ஸ் எடுக்கிறது பழகிருச்சு. வேற என்னமோ பேசிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டே நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க, இல்லையா? இதே மாதிரி தான் ஊழியமாகி போச்சு. ஆரம்பத்தில் ப்ரேயர், பைபிள் ரீடிங் அதெல்லாம் இருக்க 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 நல்ல மினிஸ்ட்ரி போச்சு. டேலண்ட் கிரியேட் செய்து, வரம் கிரியேட் செய்து, ஒரு இடத்துல நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபமும் பண்ணல, பைபிளும் வாசிக்கல. நம்ம பிஸி ஆகிட்டோம். பிஸியெல்லாம் ஆகிட்டு உட்காந்து பைபிள் வாசிக்காத எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க இன்னைக்கு. அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால் பிஸி. ஆப்ரஹாம் லிங்கன்ட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு, ஃபார்மர் யூஎஸ் பிரசிடென்ட். அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஹி வில் கோ டு த காட்ஸ் ப்ரெசன்ஸ். அங்கே உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் இவர் மனுஷங்கிட்ட பேசுவார். அது வந்து அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு மிக முக்கியமான காரியம். அவர் அதை வச்சிருக்கிற ப்ரோட்டோகால். ஆமாம், காடுகிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன்னு வச்சுருந்தார். ஒரு பிரசிடென்ட், அவர் வந்து மினிஸ்ட்ரி கிடையாது, அவர் ஊழியக்காரர் கிடையாது, இட்ஸ் பிரசிடென்ட். அப்போ ஒரு ஆள் பேசுறது சரியா தப்பான்னு இந்த புக்கை நல்லா வாசிச்சா தானே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இப்போ திடீர்னு வந்து ஈபிக்கோ இத்தனை செக்ஷன் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அது அவர் சொல்கிறது சரியா தப்பான்னு யாருக்கு தெரியணும்? ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். நீதிபதிக்கு தெரியும் தானே, இல்லை எதிர் தரப்பு வக்கீலுக்கு தெரியணும்ல. இவர் பாட்டுன்னு ஏதோ ஒன்று அடிச்சு விட்றாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கக்கிட்ட ஏமாற்ற முடியாதுல்ல. நீதிபதிக்கிட்ட போய் நீங்கள் தப்பான ஒரு செக்ஷனை சொல்லிடுவீங்களே நீங்கள். அதே மாதிரி தான் இன்னைக்கு விசுவாசி யார் எது சொன்னாலும் அப்படியே அக்செப்டட், அப்படியே அவங்க உடனே அல்ல அவர் சொன்னார் கரெக்டாக தான் இருக்கும். நான் என்னையுமே சொல்லுவேன், நான் பிரசங்கம் பண்ணுறதுனால என் பிரசங்கம் எல்லாம் சரின்னு ஆகிடாது. எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசின பிரசங்கங்களில் எத்தனையோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அது எனக்கு ஆண்டவர் சரி பண்ணார், என்னோட வியூவை மாற்றினார், எத்தனையோ விஷயங்கள் சரி பண்ணார். இப்போவுமே நான் சொல்கிறேன், வி ஆர் நாட் பர்ஃபெக்ட். இதுலையுமே ஒரு கடுகளவு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா இது சமுத்திரம். இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படியே ஒரு மாயை, அப்படியே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள், கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றாரு. நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது ஒரு சவுண்ட் சொன்னீங்க, ஒரு காரியம் சொன்னீங்க, அந்த சவுண்டு அப்படின்ற ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணீங்க. அவங்க யார் என்ன சத்தம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இது வந்து பர்டிகுலராக பைபிளே சொல்கிற வேர்டு. அது ரெவலேஷன் 13 பார்த்தீங்கன்னா 11th verse, பின்பு பூமியிலிருந்து வேறொரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டி கோப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஆட்டுக்குட்டி மாதிரி. ஆனால் பேசுறது பாம்பு. அப்போது
நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆடு வந்து நின்ன உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆடுன்னு தான் நினைப்போம். ஆடு தான். இப்போ அதுக்கிட்டேருந்து ஒரு சவுண்டு வருது, பாம்பு மாதிரி சவுண்டு வருது புசு புசுன்னு. இப்போ நீங்களா இருந்தால் ஒரு ஒரு கூட்டம் என்ன பண்ணோம், ஏங்க என்னமோ மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா ஆடு நிற்கிது, ஆனால் பாம்போட சவுண்டு வருது. உள்ளுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க நீங்கள் சொல்லிடுவீங்க டிசைன் இல்லையா? பண்ண முடியுது. பெரிய கூட்டம் என்ன சொல்லுன்னா, இப்போல்லாம் ஆடு பாம்பு மாதிரி தான் பேசுது. இல்லைங்க, அந்த ஆடு தப்பு பண்ணுமா? அந்த ஆடு பாம்பு மாதிரி பேசுதுன்னா, இப்போது பாம்பு மாதிரி பேசுகிறதாங்க ஸ்டைல் இப்போ தான் அப்படின்னு டிசீவ் ஆகிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சவுண்டை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், உள்ளே இருக்கிறது பாம்பா ஆடான்னு. நான் அதுதான் பெரும்பாலும் எங்களுடைய மெசேஜஸ்லேயும் நாங்கள் அதை தான் சொல்கிறோம், பைபிளும் அதை தான் சொல்லுது, நாங்கள் அதை தான் சொல்கிறோம். ஒரு ஆளுடைய ஊழியத்தை பாருங்கள், டேலண்ட்டு கிஃப்ட்டு எல்லாம் செகண்டு. அவருடைய மினிஸ்ட்ரியை பாருங்கள், அந்த மினிஸ்ட்ரியில் வரக்கூடிய கனியை பாருங்கள், அது என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், அவர் என்ன பேசுகிறாரு, அதில் என்ன இருக்குது. ஏன்னா இருதயத்தை நிரம்பினால் வாய் பேசும். அவர் வந்து உலக ஆசீர்வாதத்தையும் பணத்தையும் நீங்கள் குறித்து பேசுகிறாருன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. அவர் ஒரு பாவத்தை சரின்னு பேசுகிறாரு, இது இவங்களுக்கு சரின்னே தெரில, எது சரி எது தப்புன்னே தெரில. முன்னாடி சபைகளுக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஊழியக்காரங்க சொல்லி அவங்கள ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இருக்க விசுவாசி பாவம், அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், யூ மஸ்ட் நோ இந்த சவுண்ட் என்ன சவுண்ட், இது எதை பற்றி சொல்லுது, இது எங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கணும். அந்த சவுண்டை புரியாமல், அந்த சவுண்டை தெரியாமல், இதான் ஆடு சவுண்டு, இதான் கரெக்டான சவுண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு ரொம்ப தூரம் போயிடுவீங்க. நான் சொன்னேன்ல ஆரம்பத்தில், ஒரு ஊழியக்காரர் தன்னை கடவுள்னு சொல்லிட்டாருன்னு. உங்களுக்கு தெரியுமா, அவரோடு கூட 4000 பேர் டிசீவ் ஆயிட்டாங்க. இப்போ ஏசு இப்போ வரமாட்டார், ஏசு இன்னைக்கு வரமாட்டார், இது நடந்ததா வருவார், இப்படி ஒரு குரூப் இருக்குது. இதையும் ஒரு பெரிய கூட்டம் நம்புது. நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், இவ்வளோதான் இருக்குது. மார்க்கு சொல்லுது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். அப்போஸ்தலர்கள் எழுதுறாங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அந்த பீரியடில் அவங்க வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி துணிகரமாக ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வராது, இன்னும் லேட் ஆகும். இந்த மாதிரி துணிகரங்கள், இந்த மாதிரி டிசீவிங், இதைத்தான் இவங்க புரிஞ்சுக்கணுங்கிற. இல்லைன்னா அவங்க இவங்கள வஞ்சிப்பாங்க. அவங்க ஒரு ஆளோட அது போகாது, அவங்க மூலயமா ஒரு பெரிய கூட்டம் வஞ்சிக்கப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பர்டிகுலராக உபதேச விஷயத்தில், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக அதில் இருக்கு. அந்த விஷயத்தில் தே வாண்ட் டு பி வெரி கேர்ஃபுல். இன்னும் போக போக நிறைய இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் வரும். அதை எங்கள் ஊழியர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், எதில் விழுந்தவனையும் தூக்கலாம், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்கிறது கஷ்டம் பாரு. ஸோ அதனால் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு காஷன். இந்த எபிசோட அதற்கான ஒரு எபிசோடாகவே வச்சுக்கலாம். மிக்க நன்றி பிரதர் ஜெகன். இந்த காஷன்ன்றது நம்ம லைட்டாக எடுக்க முடியாது, ரொம்ப கவனமாக நோட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஜீசஸ் கிரைஸ்டே வந்து கேள்விக்கு பதிலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறார். அதனால் வந்து அவர் ஒன்றே பதிலும் போகிறதுக்கு முன்னாடி இதை ஸ்டேட்மெண்ட்டாக டைரெக்டாகவே சொல்லிட்டாரு. அதை பேரபலாவோ எதுவும் அவர் சொல்லவே இல்லை. டைரக்ட் ஆன்சர். டைரக்ட் ஆன்சர். மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வந்து நம்ம இந்த மேத்யூ 24 இருக்கிற இன்னொரு பார்ட்டை பார்ப்போம். பட் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.